மாலை வேளையிலே மீண்டுமாக தேவ சமூகத்திலே ஒன்று கூடி அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு அளித்த இந்த மாபெரும் ஸ்லாகியத்திற்காக நம் நடுவுள்ளவர்களாக இருப்போம். இந்த ராபோஜன பந்தியை அனுசரிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு மகாபெரிய இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் ஒப்புவித்து இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி செபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து விசுவாசத்திலும் தேவ சமூகத்திலும் நாம் தரித்திருந்து உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தர் நம்முடைய வாழ்நாட்களை அவருடைய மகிமைக்காக உபயோகிக்கத்தக்கதாக நம் உத்தம இருதயத்தோடு கூட நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நமக்கு இரக்கமும் தயவும் செய்யும்படிக்கு அவருடைய திவ்ய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாக அவருடைய ஆச்சரியமான கிருபையின் கீழாக நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. கால வேளையில நம்மோடு கூட தேவன் இடைப்பட்டார். இந்த நாள் நமக்கு சற்று உஷ்ணமா இருந்தாலும் கூட நாம் அடுத்த ஒரு 45 நிமிடங்கள் தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட நாம் தரித்திருப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படியாக நடக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஒவ்வொருவரும் பயபக்தியோடு இருப்போம். இந்த ஆராதனைக்காக தேவன் தாமே நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவருடைய திவ்ய சமூகத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அவருடைய ஆச்சரியமான கிருபை நம்முடைய இருதயங்களில தேவன் தாமே அதை நிரப்பும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ராபோஜன ஆராதனையானது நாம் இங்கே ஒரு சபையாக கூடி வந்திருக்கிறோம். இது கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்திற்கு விசுவாசிகளுக்கு தேவன் தாமே அளித்ததான நியமமாக இருக்கிறது. நாம் இப்போது ஒரு பந்திக்காக ஒரு மேசை அண்டையில வந்திருக்கிறோம். இந்த மேசையானது, இந்த டேபிள் ஆனது ஐக்கியத்தை குறித்து பேசுகிறது. தாவீது விதமாய் சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று. மெய்யாகவே தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்யட்டும். பயபக்தியோடு இருப்போம். இந்த ராபோஜன பந்தியை ஏனோ தானோ விதத்திலே அசட்டையாக யாருமே அனுசரிக்காதபடிக்கு ஏதாவது நீங்கள் அறிக்கை செய்யாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதை இப்போதே அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு கூட நல்மனம் பொருந்தும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எந்த ஒரு காரியத்தை மறைத்து வைத்தாலும் அது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கும். எப்பேற்பட்ட காரியத்தையும் நாம் தேவனுக்கு மறைக்காமல் நாம் அறிவிக்கும் போது நிச்சயமாக நாம் கிருபையை பெறுகிற மக்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மன்னிப்பதிலே தயை பெருத்த தேவன் என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. கர்த்தருக்கு நாம் பயபக்தியோடு நம்முடைய இருதயத்தை காணிக்கையாக செலுத்துவோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. Amen, 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 amen. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால், கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. அழைத்த பாதையில் தளர்ந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. அழைத்த பாதையில் இந்த வேளையில் அன்ப
அன்பின் மொழியால் பேசினாரே, புது ஜீவனும் நிறைவாய் அளித்ததினால் புண்ணியரை போற்றிடுவேன். புது ஜீவனும் நிறைவாய் அளித்ததினால் புண்ணியரை போற்றிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவே, இந்த நல்ல நாளின் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பந்தியை சுற்றி ஆண்டவரே நாங்கள் அமரும்படி வந்திருக்கிறோம். இந்த ராபோஜன் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ராபோஜன் ஆராதனையில தெய்வீக சுகம் உண்டென்று எங்களுக்கு நீர் அளித்த தீர்க்கதரிசி கூறினதை நினைவு கூறுகிறோம். நாங்கள் ராபோஜன பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு தெய்வீக சுகத்தை அளிக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே எங்களை கரைத்திரையற்ற மக்களாக ஆண்டவரே எங்களை ஒரு மன சிந்தையோடு கூட எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாதபடி நாங்கள் இதை அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதோ என்னுடைய சகோதர சகோதரிகள் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்பார்கள் என்றால், உடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தியிருப்பார்கள் என்றால், கிருபையாய் மன்னித்து இந்த ஆராதனையோலே அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டு, இதோ இந்த ஆண்டவரே உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாயிருக்கிற அப்பத்தையும் உம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிற திராட்சை ரசத்தையும் அவர்கள் கையெடுத்து வாங்குவதற்கு முன்பாகவே உம்முடைய ரத்தம் அவர்களை ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை ஆண்டவரே கரை திரையாற்ற நிலையிலே வைக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுசரிக்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும். இது எங்களுக்கு சமாதானத்தையும் இருதயத்திலே ஆண்டவரே தேவனை குறித்த அதிக நிச்சயத்தையும் அளிப்பதாக உதவி செய்யும், வழிநடத்தும், காத்தரலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. பரிசுத்த வேதாகமத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 பழைய ஏற்பாட்டில் 452வது பக்கம் சில வார்த்தைகளை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகி பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் தண்ணியும் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி செய்து ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மார் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களோடு இதனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய இருதயத்தில் கூட்டுவாராக. நாம் உட்காரலாம்.
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த வேளையில உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்கும்படிக்கு 2 ஸ்டிக்ஸ், டூ ஸ்டிக்ஸ் என்றால் 2 கட்டைகள், தமிழில் வந்துட்டு 2 விறகு என்று இருக்கிறது. ஒரு சிறிய வேத பாடம் தான். அந்த சிறிய வேத பாடத்தை நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாராக. ஸோ நமக்கு இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை குறித்ததான விவரணங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம் சிறு வயதிலிருந்து இந்த சாரிபாத் ஊரிலே வாழ்ந்ததான இந்த விதவை சகோதரியை குறித்த அநேக பிரசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி வந்த பிறகு வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் செக்மெண்டாக, பாகமாக, பாட்டாக அதில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளான அர்த்தங்களையும் நமக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நமக்கு இக்காலத்தினுடைய செய்தியானது, நாம் இந்த செய்தியை வாசிக்கும் போது தேவனுடைய சிந்தையை நமக்கு புரிந்து கொள்ளும்படி அது உதவி செய்கிறது. ஸோ காலையில் சகோதரன் ஒரு காரியத்தை பிரசங்கித்தார். அவர் மோரியா மலையை குறித்து பிரசங்கித்து ஈசாக்கு கட்டைகளை அவர் எடுத்துக்கொண்டு அந்த மோரியா மலைக்கு சென்றபோது அதுதாமே சிலுவைக்கு அடையாளமாக இருந்ததாக நம்முடைய தீர்க்கதரிசி பிரசங்கித்ததை சகோதரன் காலையிலே நினைவூட்டினார். இந்த காரியம் கூட அதே சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறதான அந்த 2 கட்டைகள், அதை குறித்து நாம் தியானிப்போம். ஓகே. ஸோ இங்கே 3 வருட காலமாக இஸ்ரவேல் தேசத்திலே மழையானது காணப்படவில்லை. அல்லேலூயா. ஸோ தேசத்திலே பஞ்சம் மிக கடுமையாக இருந்தது. தேசம் முழுவதும் வறண்டு காய்ந்து காணப்பட்டது. அநேக இடங்களிலே எல்லா வளரக்கூடியதான பொருட்கள் அது வாடி வதங்கி அது எல்லாமே காய்ந்து தீந்து காணப்பட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியா அவர் சொன்னார், என்னுடைய வாக்கின்படியே அன்றி வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது, பனி கூட பெய்யாது நிறுத்திட்டார். நமக்கு வருஷம் முழுவதும் பனி பெய்யும், நமக்கு அது தெரியாது. ஆனால் நமக்கு பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ எல்லாமே காய்ஞ்சு போயிடுச்சு. ஸோ எலியாதாமே வானத்தை அடைச்சிட்டார். ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பானது அந்த தேசத்திலே கடந்து போய் கொண்டிருந்தது. அங்கே அந்த வானமானது வெண்கலம் போன்று மாறினது. வெண்கலமானது எப்பொழுதுமே நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ இந்த பஞ்சமானது அது வெறுமனே மாம்சீகமான பஞ்சம் மாத்திரம் இராதபடிக்கு அது ஆவிக்குரிய பஞ்சமாகவும் அது காணப்பட்டது. ஏனென்றால் அந்த இடத்துல ஆகாப் என்கிறதான ஒரு ராஜா, அவன் அரசியல் வல்லமை கொண்ட, அவன் மத வல்லமை கொண்டதான இந்த சீதோனிய ராஜாவின் மகளான ஏசபேலை அவன் திருமணம் செய்து கொண்டான். ஸோ இப்போ இங்கே இஸ்ரவேலரும் இந்த ஆகாபையும் அவருடைய மனைவியும் பின்பற்றி அவர்கள் போனதுனாலே அங்கே மகத்தான தேவனுடைய மனுஷனாகிய எலியா வந்தபொழுது எலியாவை இஸ்ரவேல் புறக்கணித்தது, ஆகாப் புறக்கணித்தான். மற்றுமாக இந்த ஏசபேல் என்கிறதான இந்த ஸ்திரீயும் புறக்கணித்தாள். எல்லாருமே எலியாவை புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் எலியாவுடைய வாயில பாருங்க என்ன இருக்குதுன்னு என்றால், அவனிடத்துல மகத்தான தேவனுடைய ரகசியமானது இருக்கிறது. அவன் தாமே தீர்க்க தரிசனத்தின் செய்தியை உடையவனாக வந்தான். எலியாவுடைய வாயில thus said the Lord, கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருந்தது. ஆனா இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு அந்த தேசத்துல இடம் இல்லை. இன்னைக்கு அதே தான் நடக்குதுங்க. நம்மத்திலே ஒரு எலியா வந்தார். அல்லேலூயா. அவர் வாயில thus said the Lord இருக்குது. கர்த்தர் உரைக்கிறதாவது அவர் வாயில இருக்குது. ப்ராஃபட்டிக் வேர்ட் இருக்குது. நடக்க போகிறதான எதிர்காலத்தின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் குறித்ததான மகாபெரிய ரகசியம் அவரிடத்துல இருந்தது. ஆனா அவரை எல்லா சபை ஸ்தாபனங்களுமே நிராகரித்து விட்டார்கள். ஆனால் எங்கோ ஒரு அந்த ஸ்திரீ, அந்த சாரிபாத் ஊர்ல இருந்ததான ஸ்திரீ, அவள் ஒரு யூத பெண் அல்ல. she was a gentile woman. அவள் ஒரு
புறஜாதி ஸ்திரீ. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கூட இந்த எலியாவை ஒரு புறஜாதி ஸ்திரீ ஆகிய நாம் தான் இந்த புறஜாதியிலிருந்து, வெறும் புறஜாதி அல்ல, புறஜாதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மணவாட்டி சபை இன்றைக்கு இந்த எலியாவை கண்டுபிடித்திருக்கிறது. பாருங்க, அந்த மணி நேரத்தில் எலியாவுடைய ஊழியத்தில் தேவனுடைய ஒரு மகத்தான ரகசியம் இருந்தது. அந்த ரகசியத்தோடு கூட இந்த சாரிபா ஸ்திரீக்கும் ஒரு பாகமானது இருந்தது. எலியாவுடைய ஊழியத்துல ஒரு ரகசியம், இந்த சாரிபாத் ஸ்திரீனுடைய ஜீவியத்துல ஒரு ரகசியம். இந்த ரெண்டு ரகசியமும் ஒன்று சேரும்போது தான் தேவனுடைய தெய்வீகம் முழுமையாக வெளிப்படுகிறது. அதனால இன்றைக்கு நமக்கு அளிக்கப்பட்டதான நம்முடைய தீர்க்கதரிசி அவருடைய ஜீவியம் முழுவதுமே அவருடைய ஊழியம் முழுவதுமே ஒரு ரகசியமாக இருந்தது. அந்த ரகசியத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த சீக்கிரட்டும் இந்த சீக்கிரட்டும் ஒன்றாக கேதர் ஆகி தேவனுடைய தெய்வீக முழுமையாக வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இப்போ கேரி தாற்றண்டையில் இவர் வெகு நாள் இருந்தார். தேவன் பாருங்க, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு அவரை, நெக்ஸ்ட் சேனலுக்கு அவரை திருப்புகிறார். ஊரே காஞ்சி போய் கிடந்தது. எங்கே தான் இருந்ததுன்னு தெரியல அந்த கேரி தாற்றண்டை. அங்கே தண்ணீர் வந்துன்னே இருந்தது, ஊரே ட்ரையாக இருந்தது. ஆனால் இவருக்கு ஸ்விக்கி ஜொமாட்டோ அந்த மாதிரி ரேவன்ஸ் காகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற டெலிவரி ஆப் மாதிரி, ஃபுட் டெலிவரி மாதிரி அவங்க ஃபுல்லாக பாருங்கள், அது ரா ஃபுட் எத்தனை வரல பாருங்கள், திரும்ப பேக்கட் ஃபுட்டு, சமைத்த ஆகாரங்களை கொண்டு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை போஷிக்க தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் உங்களை பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினிலும் ஒருபோதும் மறிக்க அனுமதிக்க மாட்டார். ஆமா, அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட்டை நீ டேஸ்ட் பண்ணிட்டனா அந்த டேஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த டேஸ்ட் தெரியாத வரைக்கும் தான், அந்த சுவையை அறியாத வரைக்கும் தான் அது நமக்கு நாட்டமே தெரியாது. அதனால இங்க இப்போது அடுத்த சேனலுக்கு மாத்துறாரு. நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு, பாருங்க, அங்க பராமரிக்கும்படிக்கு ஒரு ஸ்திரீக்கு கட்டளையிட்டு இருக்காரு. அந்த ஸ்திரீ கடைசியா ஒரு கலசம் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு கைப்பிடி மாவும் தான் இருக்குது. ஸோ தேவன் எல்லாற்றுக்கும் ப்ரிப்பரேஷன் வச்சிருக்கிறார். சரிங்களா? உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அவருக்கு கட்டளையிட்டேன்றாரு. ஆனா எங்க கட்டளையிட்டார்னு நமக்கு வேதத்திலே இல்லை. இட் இஸ் ஆல் பை த, என்ன சொல்றதுன்னா, உள்ளுணர்வு, இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா அவளுக்கு கட்டளையிட்டு தான் எங்கேயுமே இல்லை, உள்ளுணர்வு. இந்த செய்தியை விசுவாசிக்கும்படி உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாருங்க. இந்த கட்டளை எப்படி இருந்ததுன்னா, இது உள்ளுணர்வு. எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்றாங்க பாருங்க. அங்க ஒரு மோசமான ஸ்திரீ எலியாவை ஏற்றுக்கொள்ளல, மிக மோசமான ஸ்திரீ, எ விக்கட் வுமன். இஸ்ரவேலரை அவள் தாமே கலப்பினமாக்கினாள், ஹைபிரிடா மாத்திட்டா. யெகோவா தேவனை பின்பற்றி போயிருந்ததான மக்களை அதுல இருந்து வழி விலகி அநேக பால் காட்ஸ் கொண்டு வந்தா, பாகால், அதுக்கப்புறமா அஸ்தரோத்து, நிம்ரோத்து, காமோஷ், மோலேக், எல்லா விதமான 30 கோடி தெய்வங்களையும் ஆராதிக்கும்படி கொண்டு வந்தா. அவள் எலியாவை மிக மோசமாக வெறுத்தாள். அவ்வளவு மோசமான ஸ்திரீ இருந்த இடத்துல எலியாவுக்கு அடைய கொடுத்துட்டு நான் சாகிறேன் அப்படி என்று தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஸ்திரீயும் இருந்தா. பாத்தீங்களா? ஒரு ஸ்திரீ அவ்வளவு கடுமையா வெறுக்கிறா. அவன் தலையை நான் வாங்காம நான் இட போறதில்லைன்னு சபதம் போடுறா. அவனை சாகடிக்காம நான் விட போறதில்லைன்னு ஒருத்தி சபதம் போடுறா. ஆனா அதே தேசத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவள் தான் மரித்தாலும் பரவாயில்லை, தன் பிள்ளை மரித்தாலும் பரவாயில்லை, எலியாவுக்கு அந்த கடைசி அடைய கொடுப்பேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அவன் ஜீவன் ஒரு நாள் காக்கப்படட்டும் என்ற அப்படிப்பட்டதான ஒரு உணர்வோடு கூட ஒரு ஸ்திரீ இருந்தா. அதனால தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே வெறுமையா இருக்காது. தேவன் ஒரு செய்தியை அனுப்புவார் என்றால் அந்த செய்தியை ஆதரிக்கும்படி, அதை ஏற்றுக்கொள்ளும்படி, அதுக்கு அல்லேலூயா போடும்படி, அதை உயர்த்தும்படிக்கு ஒரு கூட்டத்தையும் தேவன் எல்லா காலத்திலையும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தார் மத்தியிலே நானும் ஒருவனாய் இருப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா.
ஸோ இங்க எலியா ஃபுல் மிஸ்ட்ரியோட வருகிறாருங்க. இவள் ஒரு புரஜாதி பெண். வேதத்தில் வாசிச்சோம், ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, ஒரு சப்பாத்தி தான் வரும். 3.5 வருஷம் தண்ணி இல்லை, எல்லாமே விலை ஏறிடுச்சு, ஒன்றுமே வாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக விளைச்சல் இல்லை, கடுமையான தண்ணி பஞ்சம், தண்ணி இல்லை. அங்கே ஒலிவ மரத்தில் எதுவுமே மரமே வளரல, எண்ணெய் இல்லை, ஆகாரம் இல்லை, மிக மோசமான நிலையில் அங்கே இருக்கிறதுங்க. ஸோ இப்படிப்பட்டதான நேரத்தில் பாருங்க, அவளுடைய வாழ்க்கையானது மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. அவள் மிக மிக மோசமான நேரத்தில் அவள் தாமே ஒரு சோதனை நேரத்தில் இருந்தா. அவளுடைய சோதனை சாதாரண சோதனை இல்லை, மரணத்தின் விளிம்பில் ஒரு சோதனை. கடைசி ஆகாரம் தான் இருக்குது, அந்த ஆகாரத்தில் கூட ஒரு சோதனை அவளுக்கு வந்தது. அல்லேலூயா. ஸோ மிக மோசமான நிலையில் அவள் இருந்தால். இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஒரு 3 வாரம் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். மெல்லிய மாவு அப்படியாக ஒரு செய்தி பிரசங்கித்தேன். இந்த எலைஜா அந்த மீல் ஆஃபரிங் 5 பலிகள் இருக்குது, அந்த 5 பலிகளில் இந்த மீல் ஆஃபரிங் என்னன்றதை உங்களுக்கு பிரசங்கித்தேன். தீர்க்கதரிசி தான் பிரசங்கித்தாருங்க, எலைஜான் மீல் ஆஃபரிங். இந்த மீல் ஆஃபரிங்கில் மட்டும்தான் பிளட் இருக்காது. பாவ நிவாரண பலி 4 ஆஃபரிங், 4 பலிகள்லையுமே ரத்தம் சம்பந்தப்பட்டு இருக்கும். இது மாத்திரம்தான் ரத்தம் இல்லாத பலி, போஜன பலி. தமிழில் இது போஜன பலி என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, இந்த போஜன பலி யார் கொண்டு வந்தது என்கிறது தான் நாம் இப்போ பார்க்கிறோங்க. இந்த ஸ்திரீ மிக மோசமான நிலையில 3 வருட காலம் இவள் மிக கடுமையாக இருந்தால். அவளுடைய கணவர் மரித்து போயிட்டார், இவளுக்கான எந்த ஒரு சோர்ஸ் இல்லை, இவள் ஜீவிப்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஸோ இவளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்தையும் அவளுடைய ஒரு பிள்ளையை அவள் காப்பாத்திட்டா. இப்போ இவளுடைய ஜீவியத்தினுடைய கடைசி மணி நேரம், கிளைமேக்ஸ் டைம், ஃபைனல்னால நேரத்துக்கு வந்துட்டா. அந்த கிளைமேக்ஸ் நேரத்தில் அவள் இடத்துல ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அதுதான் அவளுடைய கடைசி நேர ஆகாரம். அந்த ஆகாரத்துக்கு அப்புறமா அவளுக்கு ஆகாரமே கிடையாது. அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த ஆகாரத்தை சமைப்பதற்காக அவள் விறகு பொறுக்க போகிறாள். அவள் எத்தனை விறகு பொறுக்கிறாள் என்றால் 2 விறகு பொறுக்க வந்ததாக சொல்லுகிறாள். நிறைய ஆகாரம் சமைக்கணும்னா நிறைய கை நிறைய அப்படி அந்த காலத்தில் எடுப்பாங்க, சுள்ளி விறகு கட்டை. ஸோ இவளுக்கு இருக்கிறதே பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி தான், அதுக்கு 2 விறகு போதும். நம்மளாம் அடுப்பில் வைப்பாங்க, ஒரு விறகு இப்படியும் ஒரு விறகு இப்படியும் கிராஸாக வைப்பாங்க. இவள் எத்தனை விறகு பொறுக்க போனாள் என்றால் 2 விறகு தான் பொறுக்க போகிறாள். இவளுடைய திட்டம் என்னன்னா, இந்த கடைசியான இந்த அப்பத்தை செய்து, இந்த ரொட்டியை செய்து அதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து நானும் அவனும் கட்டி அணைத்து கொண்டு நாங்கள் மரித்து போயிடலான்ட்டு இருக்கிறோம். இதுதான் அவளுக்கு இருந்ததான கடைசி நம்பிக்கை. இது எப்போதுனா எலியாவுடைய செய்தி வருவதற்கு முன்பாக. எலியா செய்தி வர்றதுக்கு முன்னால் அவளுக்கு பிளான் இருந்தது. ஒரே ஒரு கைப்பிடி மாவு இருக்குது, அதுதான் என்னுடைய கடைசி ஃபுட்டு, 2 கூட இல்லை. அந்த 1 நான் செஞ்சு என் பையனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் 2 பேருமே கட்டி அணைச்சி அப்படியே நாங்கள் மரித்து போயிடுவோம், எப்போ எழுந்து போனே தெரியாது. இப்படியான ஒரு பட்டியலை அவள் வச்சிருந்தா. ஆனால் எலியாவுடைய செய்தி, அவள் வைத்திருந்த அந்த கடைசி பிடி அந்த மாவில் சுடப்படுகிற அந்த ஆகாரத்தை கேட்கும்படி எலியாவுடைய செய்தி இருந்தது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாருங்க, she picked up 2 sticks, not an arm load. 2 sticks, what is it? The cross. அவ என்ன சொல்றாருன்னா தீர்க்கதரிசி, அவள் 2 விறகு கட்டைகளை பொறுக்கினால். அது என்ன? அவ பாருங்க, கை ஃபுல்லா எடுக்கல கட்டைகளை, 2 கட்டை தான். அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா? சரிங்களா? ஸோ இப்போ இவ கரெக்டாக 2 விறகை தான் பொறுக்க வந்திருக்கிறா.
தீர்க்கதரிசி சொல்கிறார், அது என்ன? அவள் பொறுக்க வந்த அந்த 2 விறகு அது சிலுவையாக இருக்கிறது. ஸோ விறகை நம்ம இப்படி வைக்க மாட்டோங்க, கிராஸாக. இப்போ இப்படி ஒரு கட்டை வச்சு இப்படி வச்சோம்னா எக்ஸ் மாதிரி வரங்க. அது அப்போ தான் அந்த ஃபயர் என்ன ஆகுங்க, அது முற்றிலுமாக ஸ்ப்ரெட் ஆகி எரியும். தீர்க்கதரிசி சொல்கிறார், நவ் வாட் இஸ் ஷீ கோயிங் டு டூ? அவள் இப்போது என்ன செய்ய போகிறாள்? லைட் these 2 sticks and word and the spirit has brought the self sacrifice on the cross. என்ன சொல்றாருன்னா, அந்த 2 கட்டைகளை அவள் இப்படியாக சிலுவை போல வைத்து அதற்கு கீழாக அவள் நெருப்பை வைத்து அவள் என்ன பண்ண போறான்னா, அந்த அந்த 2 கட்டை இருக்குது, 2 கட்டை கீழே நெருப்பு இருக்குது. அந்த 2 கட்டையும் நெருப்பு வைக்கப்பட்டதுக்கு மேல அவள் சொல்றார், வேர்ட் அண்ட் த ஸ்பிரிட். அப்போ என்னதுக்கு அடையாளமாகுது? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஸோ அந்த மாவு தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது செத்து அதிகமான பலனை பெற்று அது விளைச்சல் வரும்பொழுது அந்த கோதுமையை எடுத்து அப்படியே நம்ம கோதுமையை அப்படியே சாப்பிட்றது இல்லைங்க, அதை நம்ம உடைச்சி அரைக்கிறோம், கிரைன், அதை பவுடர் ஆக்கி, சரிங்களா? அதை பவுடர் ஆக்கும் போது தான் அது நமக்கு ஆகாரமாகுது. ஸோ அந்த மாவும் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, சிலுவை, அதன் கீழ் நெருப்பு, அதற்கு மேலே வார்த்தையும் பரிசுத்த ஆவியும். ஸோ இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால், சிலுவையிலே கிறிஸ்து இயேசு பாருங்க தியாக பலியாக தன்னை கொடுத்ததையே அது குறிக்கிறது. யாருக்காக மரிச்சாருங்க கிறிஸ்து? உங்களுக்கு எனக்கு தான் மரிச்சாருங்க. அது ஒரு தியாக பலி. தியாகத்தின் பேர்ல அவர் மரிச்சார். தன்னை பாருங்க, தன்னுடைய ஜீவனை அவர் வைத்து கொள்ளாமல் அவர் நமக்காக மரித்ததுனால தான் நித்திய ஜீவன் அவருக்கு கொண்டு ரிலீஸ் ஆச்சு. நான் ஏன் உனக்காக சாகணும்? நீ என்ன வேணா தப்பு பண்ணணும், நான் உனக்காக சாகணுமா? நீ போய் சாகு அப்படின்னு தேவன் விட்டுந்தார்னா நித்திய ஜீவன் நமக்கு வராது. அதனால தான் திரு சொல்றார், நித்திய ஜீவன் என்பது பிறருக்காக வாழுதல். ஸோ நித்திய ஜீவனுக்கு பின்னால ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஒரு பாருங்க சுயமான தியாக பலியானது இருக்கிறது, அது கல்வாரியில. ஸோ இந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தை பரிசுத்த ஆவியாகிய, பாருங்க இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, பரிசுத்த ஆவியாகிய என்னையோடு கூட உன் விசுவாசமானது கலந்து சிலுவையின் தியாகத்திற்கு, உன்னுடைய சுய சித்தத்திற்கு நீ மரிக்கும்படி அக்னி பரீட்சைக்கு நீ உட்படுத்தும் பொழுது, அல்லேலூயா, அதுதான் உண்மையான தேவனுக்கு பிரியமான போஜன பலியாக இருக்கிறது. போஜன பலினா புரியுதுங்களா? அதாவது இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, மழையா? ஓகே, இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, இந்த செய்தியை உன்னுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு உன் விசுவாசத்தோடு நீ மிக்ஸ் பண்ணி நீ வாழும்போது உனக்கு உண்மையான அக்கினி பரீட்சை வரும். அக்கினி பரீட்சைக்கு நீ உட்படுத்தும் பொழுது நீ உன்னை தியாக பலியா கொடுக்கணும். உன்னுடைய சுய சித்தத்திற்கு மறிக்கணும், உன்னுடைய சுய எண்ணங்களுக்கு மறிக்கணும், உன் சுய வாழ்க்கைக்கு நீ மறிக்கும் பொழுது, அல்லேலூயா, அதுதான் உண்மையான தேவனுக்கு பிரியமான மீல் ஆஃபரிங். இந்த போஜன பலி என்பது நீ சுயத்துக்கு மறிக்காம இதை நீ செலுத்தவே முடியாது. இதுல ரத்தமே இல்லை, இதுல இது பாருங்க, இது எல்லாமே வெஜிடேரியன் இது. ஆனா இதுல நீ உன்னை சுயமாக தியாகமா கொடுக்கணும். சுயமா தியாகமான ஒரு வாழ்க்கையை நீ தேவனுக்காக கொடுக்காம அவருக்கு ஒரு நீ போஜன பலியா உங்களை அர்ப்பணிக்கவே முடியாது. அல்லேலூயா. சோ இந்த பெண்ணுடைய ஆகாரம் தான் அவளுடைய ஜீவனா இருக்குது. அவளுக்கு இருக்குது எல்லா ஆகாரம் வச்சிருக்கிற அந்த ஒரு பிடி ஆகாரம் தான் அவளுடைய ஜீவன். அந்த ஜீவனை எனக்கு கேட்கிறார். புரியுதா இல்லைங்களா? ஒரே ஒரு கைப்பிடி தான் இருக்குது, அதுல ஒரு அடை தான் வரும். அந்த அடையை செஞ்சு அவ சாப்பிடணும்னு நினைக்கிறான். அந்த அடையை எனக்கு தா என்று அவர் கேட்கும்போது அங்கதான் அவள் தியாக பலியா தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில செல்ஃபிஷ்னஸ் இருக்கவே கூடாது. நான் தான், என் குடும்பம்,
என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இந்த சகோதரர் வேற, அந்த சகோதரி வேற, இவங்க வேற, அவங்க வேற, இப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் வாழும்போது அது நமக்கு எந்த விதமான ஒரு பாருங்க ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. ஸோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையானது பாருங்க தொடர்ந்து முன்னேறி போனா அவள் ஒரு தியாகத்தை செய்ய வேண்டியவளாக இருக்கிறாள். ஸோ இந்த தியாகமானது எதன் மத்தியில் இருக்குதுன்னா அந்த பெண்ணுடைய மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே. சாதாரண தியாகம் இல்லை, அவள் செய்ய வேண்டிய தியாகம் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே அவள் அந்த தியாகத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் ஒரு மிக பயங்கரமான ஒரு பஞ்ச நேரமாக இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க எப்படியாச்சும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதாரண நேரத்தில் ஒன்றும் எதனா கொடுத்துருவோம். ஒரு 3 நாள் கரண்ட்டே இல்லை, சுத்தமாக கரண்ட்டே இல்லை, உங்ககிட்ட ஒரே ஒரு கேண்டில் தாங்குது. பக்கத்து வீட்டுக்கார கேண்டில் கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுப்போமா? ஒரு கேண்டிலே கொடுக்க மாட்டோம். ஆனால் அவள் எதை கொடுக்குறாவா? தன்னுடைய ஆகாரத்தின் கடைசி, தன்னுடைய ஜீவனுக்கான கடைசியை அவள் கொடுக்கிறா. ஒரு கேண்டில் கொடுக்கறதுக்கே நாம் ரொம்ப யோசிப்போம். அவள் தன்னுடைய ஜீவனுக்கான கடைசி ஆகாரத்தை அவள் கொடுத்தாள். அல்லேலூயா. பாருங்க, அங்க யாருமே அவங்களுடைய கொடுக்கும்படி ஷேர் பண்ணிக்கும்படி அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஆனால் அவள் அதை செய்யும்படி தன்னுடைய இருதயத்தை கொடுத்தாள். எலியா அதைத்தான் கேட்டாரு, அவளுடைய ஆகாரத்தை தான் கேட்டாருங்க. அல்லேலூயா. ஆக்சுவலா எலியா எனக்கு ஒரு அடையை கொடுங்கன்னு கேட்கல. அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? எலியா உன்னுடைய ஜீவன் எனக்கு தான் கேட்டார். அவர் என்ன கேட்டாருங்க? உன் ஜீவனை எனக்கு தான். ஏன்னா அவளுடைய ஜீவனுக்காக அதை வச்சிருக்கிறா. அவளுடைய ஜீவனுக்காக அவள் அதை வைத்திருக்கிறா. எலியா கேட்டது ஆக்சுவலா அது என்ன மாதிரி இருக்குதுன்னா, உன் ஜீவனை எனக்கு தா, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தா. பாருங்க, அவள் தன்னுடைய ஜீவனை தர சம்மதித்தால் மட்டும்தான் தட் சே தி லார்ட் வரும். அதை தரலன்னா கர்த்தர் உரைக்கிறதா வரவே வராது. இயேசு மட்டும் உனக்காக தியாகம் பண்ணுவாரு, நான் எந்த ஒரு தியாகத்தை பண்ண மாட்டேன்னா உங்க வாழ்க்கையில ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆகாது. புரியுதுங்களா? ஸ்போக்கன் வேர்டு உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராது, கர்த்தர் உரைக்கிறதாவது வராது. உண்மையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தியாகத்தின் பேர்ல இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய துன்மார்க்கங்களுக்காக, நம்முடைய அநீதியான செயல்களுக்காக அவர் தாமே தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது நாம் அவருக்காக எதை கொடுக்கிறோம்? உங்களால ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்காக தியாகம் பண்ண முடியுதா? நீங்க எப்படி ஒரு சிறு காரியத்தையே தியாகம் செய்ய மனதில்லாத இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவனை அவருக்காக அளிக்க முடியும். ஸோ மீல் ஆஃபரிங் என்பது ஒரு தியாக பலியாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அவள் அதை தர சம்மதித்தா. நான் தரமாட்டேன் எலியா, நீ பாட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா, மழை வரல, எங்க வீட்டில் இருக்கிற இந்த கடைசி மாவு கைப்பிடி மாவுக்கு காரணமே நீ தான். நீ ஒன்றும் சொல்லாம இருந்தா மழை வந்திருக்கும், விளைச்சல் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். எல்லாத்தையும் ட்ரை ஆக்கி விட்ட, மண்ணுமே வளரல. இப்போ நாங்கள் கடைசியாக நாங்கள் தான் வச்சிருக்கிறோம், இதையுமே நீ கேட்குறிய அப்படின்னு அவளுக்கு மாம்சீக சிந்தையோடு கூட அவள் அதை நிராகரித்திருப்பார் என்றால், அவளுக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்திருக்கும் என்றால் நிச்சயமாக தற்சேதலாடை அவள் கண்டிருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஸோ தட் சே தி லார்ட் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வரணும்னா, என்னைக்கு நீங்கள் சுய வாழ்க்கையை வெறுக்கிறீர்களோ, நான் மட்டும் நல்லா இருக்கணும், அவங்க எப்படின்னா கெட்டு போட்டோம், அது கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. பாருங்க, அவனுக்கு முன்ன பின்ன தெரியாது, எலியா யாருன்னு தெரியாது, எலியாவை பார்த்ததே கிடையாது. ஆனால் கர்த்தர் தான் சொன்னார், நீ போ, உன்னை போஷிக்கும்படி அங்கே ஒரு ஸ்திரீக்கு கட்டளை இட்டேன். அதனால தான் எலியா தைரியமாக கேட்க முடிஞ்சது. இந்த மாதிரி பஞ்ச நேரத்தில் யாருன்னா கேட்பாங்களா? எனக்கு ஒன்று இவ்வளோ தான் இருக்குது, நானும் என் பையனை சாப்பிட்றேன், அதை எனக்கு கொடுன்னு எப்படி கேட்க முடியும்? அவர் ஒரு உறுதியோடு வருகிறார். கர்த்தர் சொல்லிட்டார், நீ போ, நான் ஒரு கட்டளையை இட்டேன்ட்டார்.
கர்த்தர் உங்களை போஷிக்கும்படி கட்டளையிட்டிருப்பார் என்றால் நீங்கள் எதற்குமே சந்தேகப்படவோ சங்கடப்படவோ நீங்கள் தயங்கவோ தேவையே இல்லை. நீங்க பாட்டுன்னு போயினே இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கம்ப்ளீட் செல்ஃப் சரண்டர், முற்றிலுமான தேவனுக்காக சரணாகதியாக உங்களை ஒப்பு கொடுப்பது, உங்களுடைய சுயத்துக்கு மதிப்பது, உங்களை பாருங்க என்ன சொல்ல செல்ஃப் சாக்ரிஃபைஸ், உங்களை நீங்களே சுயமாக நீங்களே முன் வந்து தேவனுக்கு பலியாக நீங்க கொடுக்கும் போதுதான் நீங்கள் உங்களுடைய சுயமான காரியம் நீங்க எது உங்களுக்குன்னு சொந்தமா வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் எப்போது நீங்கள் நிராகரிக்கிறீங்களோ அப்போதுதான் நீங்கள் தேவனுடைய தேவைகளை சந்திக்கிற மக்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ 3வது இழுப்பை இயங்கணும்னா அப்படியே தேவன் வந்து இயக்க மாட்டார். அந்த 3வது இழுப்பை நீங்கள் இயக்குவதற்கு தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. அது என்னன்னா, அதுதான் நீங்கள் தேவனுக்காக உங்களை தியாகமாக ஒப்பு கொடுப்பது, உங்கள் சுயத்திற்கு மதிப்பது. தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்க அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸை நீங்கள் தவிர்த்து விட்டால் நிச்சயமா நீங்க தோல்வி அடைவீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. கடைசியில நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில தேக்கம் அடைந்து நீங்கள் கடைசியில அவன் அதை கொடுக்காம போயிருந்தா கடைசியில் அவன் மறித்து தான் போயிருப்பா. எவ்வளவு மோசமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ நீங்கள் அதை அவருக்கு அளிப்பீர்கள் என்றால் ஃபுல் பிளெஸிங்கை நீங்க பெறுவீங்க. அல்லேலூயா. பாருங்க, போஜனமும் எண்ணெயும், மாவும் எண்ணெயும் சரியா மிக்ஸ் பண்ணணும். வார்த்தையும் ஆவியும் சரியா உங்களுடைய ஜீவியத்துல கலக்கப்பட்டு இருக்கணும். அந்த பாருங்க, தேவனுடைய வார்த்தை பரிசுத்தாவினாலே உங்களுக்குள்ள கலக்கப்பட்டு நீங்கள் சிலுவையாகிய அந்த சாக்ரிஃபைஸ் முன்பாக உங்களை பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, அல்லேலூயா, அதுதான் பாருங்க. அப்படியா நீங்க போகும்போது உங்களுக்கு நிச்சயமான அக்னி பரிசோதனை உண்டு, ஹார்டர் வே உண்டு, கடினமான பாதையில் நீங்க போக வேண்டியிருக்கும். இப்படியா நீங்கள் போகும்போது உண்மையிலே நீங்க தேவனுடைய மிக சிறந்த வேலைப்பாடாக, காட்ஸ் மாஸ்டர் பீஸாக அப்பதான் மாறுவீங்க. உங்களுக்குள்ள அந்த தியாக உணர்வு, அந்த தியாக உணர்வுனா மற்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, தேவனுக்கு உங்களை தியாகமா அனுப்பறிக்கிறது. ஏதாச்சும் ஒரு சிறு வயதுலேருந்து உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு வாலிமானவனோ ஒரு பழக்கத்தை கற்றுன்னு இருப்பீங்க. நீங்கள் கிறிஸ்தவனா ஆன பிறகும் ஸ்திரீயா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், அது சகோதரியா இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த பழக்கத்தை நீங்கள் விடாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே போவீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமா ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை இது தவறு என்று ஒன்றை சொல்லும்போது நீங்கள் அவருக்காக அதை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய மாஸ்டர் பீஸாவே ஆகுறீங்க. தேவனுடைய மாஸ்டர் பீஸ்னா எப்படி ஆகுது? தன்னுடைய சுயத்துக்கு மறிக்கிறவன் தான் தேவனுடைய மாஸ்டர் பீஸ். பாருங்க, அவருக்கு தெரியும், அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் கல்வாரியில் நடக்கும் போது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அவருக்கு முன்பாக எல்லாமே வந்தது. அவர் சொல்லுவார், நான் என்ன சொல்லுவேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட வேண்டும், நான் ஜெபிப்பேனா? இதுக்காக தானே நான் வந்தேன். அவருக்கு தெரியும், நான் ஒப்பு கொடுத்தேன்னா என்னை முள்முடி சூட்டுவாங்க, கையில் ஆணி அடிப்பாங்க, காலில் ஆணி அடிப்பாங்க, என்னை வந்து கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, என்னை அடிப்பாங்க, என்னை உமிழ்வாங்க, எல்லாவற்றையும் செய்வாங்க, என்னை மிக மோசமாக நடத்துவார்கள். இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்போதான் சொல்றாரு, கெத்செமனேல அந்த விஷன் வரும்பொழுது அவருடைய வியர்வை துளிகள் ரத்தமாக மட்டுமாக செபித்தார். என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டார். அப்பதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று நான் சொல்லக்கூடுமா? இதுக்காகத்தானே வந்தேன். பிதாவே, உங்களுடைய சித்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுங்க. நீ நிறைய பேர் இந்த இடத்துல தான் ஒரே வாட்டம் முடிச்சு ஓடிடுறாங்க, என்னால கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான தேவனுடைய வேலைப்பாடு, சிறந்த வேலைப்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கும். அல்லேலூயா. சோ பாத்தீங்கன்னா, அவள் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே நின்றாள். இன்னைக்கு நாம எங்க நிக்கிறோம் தெரியுங்களா? ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் அண்ட் பிரீச்சிங் டு த லாஸ்ட். அதுக்கு இடையில நம்ம நின்று இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு திறக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ஒருவருமே ரட்சிக்கப்பட முடியாத நிலையில இருக்கிற மக்களுக்கு பிரசங்கம் போய் கொண்டிருக்குது. இப்போது காவல் உள்ள ஆத்துமாக்கள் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு இந்த மூன்றாம் இழுப்பு
மணவாட்டி ஒன்றை பேசும்போது அது அப்படியே காட்சியில வர வேண்டியதா இருக்குது. இது மூன்றாம் இழுப்பு ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட் என்னன்றா, ஒருபோதுமே ரட்சிக்கவே பட முடியாத ஜனங்களுக்கு பிரசங்கிப்பது, அதுவும் தேர்ட் புல். புரியுதா இல்லைங்களா? ஒரு பார்ட்டு கிடையாது. நமக்கு பாருங்க ஆசீர்வாதமா இருக்குது. பாருங்க திருக்குறள் சொல்றாரு, நோவா நாட்கள்ல கீழ்ப்படியாமை மாண்டு போன அந்த காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. அதுக்கு ஒருபோதும் ரட்சிக்கவே படாது. அது ஏற்கனவே பாதாளத்துல காவல்ல கிடக்குதுங்க. ஆனாலும் போய் பிரசங்கம் பண்றாரு. அவருக்கு தெரியும் இல்லைங்களா, இது பேசினா இதுக்கு மனம் திரும்பாதுன்னு. ஆனாலும் போய் பிரசங்கம் பண்றாரு. அதே தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இந்த செய்தி உலகம் முழுவதும் போகுது. இன்டர்நெட்ல இருக்குது, அப்புறம் என்னத்துல இருக்குது, டேபிள் சாஃப்ட்வேர்ல இருக்குது, மெசேஜ் ஹப்ல இருக்குது, அப்புறம் எதோ இதுல என்னென்னவோ இதுல இருக்குது. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒண்ணு கூட தெரியாது. மற்ற எல்லாம் தெரியும், எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணாங்க, எல்லாமே தெரியும். இதுல என்னதான் இருக்குது இத தெரியாது. பாருங்க, இது கேட்டகரைஸ் பண்ணப்பட்டுக்குது. இந்த தேர்ட் புல் ஆனது ஒரு கூட்டம் மக்கள், இது தேர்ட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை திறப்பது, இது ஒரு தேர்ட் புல். மணவாட்டி பேசும்போது அது பேசின காரியம் காட்சியில வரும். அணில்களே இல்லாத இடத்துல அணில்கள் உண்டாக கடந்து அணில்கள் வந்துடுச்சு. மரித்து அரை மணி நேரமான ஒரு மீனுக்கு தேவனுடைய சிறிய சிருஷ்டியை உனக்கு நான் ஜீவனை அளிக்கிறேன்னு சொல்லும்போது ஜீவன் வந்தது. இதெல்லாமே தேர்ட் புல். பாருங்க, ஆர்டிரைட்டு கிட்ட பரிசுத்தாவியர் பேசும்போது நீ என்ன வேணுமோ கேளு, அது மடியில வந்து போடப்படும் என்று சொன்னார். அவள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கேட்டபோது அது தேர்ட் புல். இதே மூன்றாம் இழுப்பு தான். ஒருவருமே இனி ரட்சிக்கப்படவே முடியாது. இந்த மெசேஜ் 10 தடவை, ஒரே மெசேஜ் 100 தடவை 1000 தடவை கேட்டா கூட அவருடைய இருதயம் திரும்பவே திரும்பாது. இயேசு கிறிஸ்து பூமியின் மேல இருக்கும்போது பிரசங்கம் பண்ணாரு. பூமியின் மேல இருக்கும்போது ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படலாம், ஒரு கூட்டம் இழக்கப்படலாம், ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனா பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணும்போது there is no any option, the totally lost. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே ஒருபோது ரட்சிக்கப்பட முடியாத ஒரு கூட்டத்திற்கும் எதையெல்லாம் நாம் பேசுகிறோமோ அதெல்லாம் காட்சியில மெட்டீரியலா வருகிறதான ஒரு கூட்டத்தோடும் இடையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? ரட்சிக்கவே படாத ஒரு கூட்டம், என்னதான் கேட்டாலும் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு நிலை இருக்குது. ஒரு கூட்டம் பேசும்போது அவங்க எதெல்லாம் பேசுறாங்களோ அது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகும், மாம்சமாகும், பொருளாகும், சப்ஸ்டான்ஸா மாறும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம் இருக்குது. இதுல அந்த பாசிட்டிவான தேர்ட் புல் அதை நீங்க கொண்டிருக்கணும்னா உங்களுடைய லைஃப்ல செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தேவை. இவர் பார்வைக்காக நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அது போலி. இவங்க பார்வைக்காக நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அது போலி. அவர் பார்க்கறதுக்காக நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தேன்னா தட் இஸ் த ரியல் கிறிஸ்டியன் லைஃப். அல்லேலூயா. இவர்கிட்ட நான் நல்லா பேசுவேன். நல்லா இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, வேதம் வாசிச்சிங்களா, என்ன மெசேஜ் படிச்சிங்க, எல்லாம் போய் கேட்டுருவேன். அவர் போனோன்னா இன்னொரு ஒரு உலகத்தான் வருவான். அவன் கிட்ட அவன் லாங்குவேஜில் அவன் என்னெல்லாம் பேசுவானோ அவன் அளவுக்கு அப்படியே இறங்கி அப்படியே கிரிக்கெட்டை பேசுறது, அப்படியே சினிமா பேசுறது, அப்படியே அரசியலை பேசுறது, அப்படியே எல்லா ஜோக்கை பேசுறது, வடிவேல் ஜோக்கை பேசுறது, எல்லாத்தையும் பேசிக்கின்னு திருப்பி இன்னொரு தடவை இவர் பார்க்கும்போது இவருக்கு அதே இதெல்லாம் மனிதனுக்காக வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் தேவனுக்காக நீங்கள் வாழணும் என்றினால் நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் கிறிஸ்துவனா வாழ்வீங்க. தானியேல் அப்படித்தானே இருந்தாரு. அவர் இஸ்ரவேல்ல இருக்கும்போது கிறிஸ்துவனா இருந்தாரு, பாபிலோன்ல இருக்கும்போது கிறிஸ்துவனா இருந்தாரு. பாபிலோன்ல இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்துட்டாரா? இல்லையே, பாபிலோன்ல இருக்கும்போது சேரவே இல்லை. அதுதாங்க ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். அதே தான் இன்னைக்கு பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நாம இன்னைக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய நேரத்துல தான் இருக்கிறோம். சரிங்களா? அது என்னெல்லாம் இந்த உலகத்தின் முடிவு நடக்க போகுதுன்னு திருக்கதரிசி சொன்னாரோ, இயேசுக்கு சொன்னாரோ, அதுல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிறோம். ஆனா திருக்கதரிசி வரும்போது முத்திரைகளை திறக்கும் போது அந்த 24ஆம் அதிகாரத்துல 7 சீல்ஸ் இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணார். படிச்சுக்கிறீங்களா? மத்தேயு 24 என்ன இருக்குதுங்க? 7 முத்திரை இருக்குது.
அதே மத்தேயு 24 உலகத்துக்கெல்லாம் என்ன தெரியுது? பஞ்சங்களும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இதெல்லாம் நடக்கும். மனிதனுடைய இருதயம் பயத்தினால சோர்ந்து போகும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சொல்லப்பட்டுக்குதுங்க. ஆனா தீர்க்கதரிசி வரும்போது சொன்னாரு, இதுதான் முதலாவது முத்திரை. நீங்க பஞ்சமும் அங்க யுத்தங்களை குறித்த வதந்திகளை கேள்விப்படுவீங்க. இது ஒரு அப்படியே 7 முத்திரைகளை பேசினாருங்க. அப்ப நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? மேத்யூ 24 இருக்கிறோம். உலகத்துக்கு மோசமான பார்ட் அது, ஆனா நமக்கு அது பிளஸிங் பார்ட். அதை தான் காலையில் சொன்னார், இதுவரைக்கும் இருந்ததுலேயே ஆசீர்வாதமான நேரத்தில் நாம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நமக்கு பாருங்க, தேவனுடைய சிந்தையில மறைப்பொருளாக இருந்த காரியம் வெளிப்பட்டுப்பட்டிருக்கிற இதே நேரத்தில் எதை பேசினாலுமே மனம் திரும்பாத ஒரு கூட்டமும் உலகத்தில் இருக்குது. இவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா? அவர் என்னெல்லாம் அவருக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரோ, மோசேக்கு மறைச்சது, யோபுக்கு மறைச்சது, ஆபிரகாம் மறைச்சது, ஆபிரகாமுக்கெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாருங்க. ஆபிரகாமெல்லாம் சிநேகிதன், ஆபிரகாமுக்கெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாரு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. நான் தான் நினைச்சேன், ஆபிரகாமுக்கு எந்த வகையிலுமே நான் என்ன கிடையாது. நான் ஆபிரகாமுடைய பைபிள் பவுல் எழுதுறான், நம்ம ஆபிரகாமின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். The footprints of Abraham. ஆபிரகாமுடைய அடிச்சுவலை பின்பற்றி நடக்க வேண்டியவர்களா இருக்கிற நமக்கு ஆபிரகாமுக்கு தெரியாத காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஆபிரகாம் சிலதெல்லாம் வெளியாச்சு, ஆனா எல்லாத்தையும் நமக்கு தான் வெளிப்படுத்திருக்கிறாரு. இவ்வளவு வெளிப்படுத்தப்பட்ட இந்த நேரத்துல ரட்சிக்கவே பட முடியாத நிலையில ஒரு கூட்டமானது இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த மூன்றாவது இழுப்பு என்பது இது கதவு அடைபடும் நேரம். இனி உள்ள வரவே முடியாது. இந்த மெசேஜ் பாருங்க, திருக்கதை சொல்றாருங்க, ஒரே மெசேஜ் தான். அந்த மெசேஜை நீ ஃபாலோ பண்ணினா அது கிரேஸ், அதை நீ ரிஜெக்ட் பண்ணா அது உனக்கு ஜட்ஜ்மெண்ட். ஒரே மெசேஜ் தான். நோவா மெசேஜை எடுத்துக்கினா பேழைக்குள்ள வரலாம், வேணான்னா மழையில சாகலாம். சரிங்களா? ஒரே மெசேஜ் தான். எல்லாருடைய நாட்கள்லாம் ஒரே மெசேஜ் தான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு, அவர் மெசேஜை கேட்டு பின்பற்றி வந்தால் மேல் வீட்டாரில் வந்தோம்னா 120 பேர் மத்தியில் பரிசுத்தாவி பெற்றிருக்கலாம். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா தீத்திராயம் வந்து உன்னை அது அக்கினிமயமான நாவுக்கு வந்தது, அவன் வந்தால் லிட்டரலாகவே கொளுத்தி விட்டுருவான் உன்னை. எப்படி இது பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தை கொடுத்துருக்கார். ஸோ இந்த ஸ்திரீ, இந்த புறஜாதி பெண்ணாகிய இவ பேரே இல்லை, ஆனா இவ பேர் அங்க இருக்குது. இவளுடைய பாருங்க, இவள் தாமே அதை மிக சரியாக மிக்ஸ் பண்ணா. அவ 2 கட்டைகளை தான் எடுத்தா. எப்படி எடுத்திருப்பா? 2 கட்டையை பொறுக்கின்னு வீட்டுக்கு போறா. அவள் 2 கட்டையை கையில எடுத்துக்கினான். அவள் 2 கட்டையை தாங்க எடுத்தா. இயேசு எப்படி 2 கட்டையை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலைக்கு ஏறினாரோ, அவள் 2 கட்டையை அந்த தேசத்தினுடைய ஒளிமுக வாசல்ல 2 கட்டையை எடுத்துக்கின்னு அவ அப்படியே வீட்டுக்கு போறான். 2 கட்டையோடு போனான். எப்படி ஈசாக்கு ஒரு கட்டைகளோடு எடுத்துக்கின்னு அவர் அப்படியே தோல் மேல வச்சுன்னு அவரு மோரியா மலைக்கு ஏறினாரோ, ஏசு எப்படி கொல்கதா மலைக்கு ஏறினாரோ, இவ பர்ஃபெக்டா 2 கட்டை தான். ஏசுது 2 கட்டை தான். ஒரு கட்டை இப்படி, ஒரு கட்டை இப்படி கிராஸ்ட். இவனும் 2 கட்டையை எடுத்துக்கின்னு அந்த 2 கட்டையை எடுத்துட்டே போறான். பாருங்க, இயேசு மற்றவங்களுக்காக தன்னை தியாகமா கொடுக்க போனாரு. இவளும் தன்னை தியாகமாக, தன்னுடைய ஜீவனை தியாகமாக கொடுக்க போறா. நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த வயதான மனிதனுக்கு அந்த கடைசி அடையை கொடுப்பேன். தான் பாருங்க, என் புருஷன் இல்லை, என் பையனுக்கு அப்பா இல்லை, அவன் சின்ன பையன், ஏதோ இங்க இருக்கிற யோவான் மாதிரியோ இந்த ஐசக் மாதிரியோ இல்லை என் பொண்ணு மாதிரியோ இருந்திருக்கலாம். அந்த பையன், அவன் சின்ன பையன்தான். அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கிறா. ஆனா அவனுக்கு கொடுப்பதை காட்டணும். அதுதாங்க செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அவள் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்காக அவள் இயேசுவை போல ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு அவள் தன் வீட்டுக்கு போறாள். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க சுய பலியாக, தியாக பலியாக தேவனுக்கு உங்களை கொடுப்பீர்கள் என்றால் அவர் ஒருபோதும் உங்களுக்கு ஜீவனை எடுக்கவே மாட்டார். எல்லாருடைய ஜீவன் மடிந்து போனாலும் உங்களுடைய ஜீவனை பாதுகாப்பார். அந்த தேசம் முழுவதும் பஞ்சம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த வசந்த ஒரே ஒரு வசந்த வாசிப்போம், நேரம் ஆயிடுச்சு. நான்
முடிக்க போறேங்க. ஏன்னா இது அப்படியே போயிட்டே இருக்குங்க. பாருங்க, 15-16 வாசிங்க. 14 இருந்து வாசிங்க. பாத்தீங்களா? அடுத்த வசனம், நீங்க தியாக பலியா கிறிஸ்துவுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த 3 வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுடைய ஜீவனுக்கு சேதாரமே கிடையாது. சில பேர் தன்னை தியாகமா கொடுக்க ரொம்ப பயப்படுறாங்க. இது ஒண்ணுதாங்க எனக்கு ஆசை. ராத்திரில மொபைல் பார்த்தாலே அது ஒரு சுகமாகுதுங்க. அதை நான் பார்த்ததாங்க எனக்கு நல்லா இருக்குது. கண்ணு போனா போட்ட என் கண்ணு தானே, என்ன பிரச்சனை உனக்கு? உன் கண்ணா போகுது, என் கண்ணு தானே, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாத அகர்வாலா, எனக்கு தெரியாத அரவிந்தாவா, எனக்கு தெரியாத சங்கரா நேத்ராலயாவா, வாசன் ஐக்கியரா, எனக்கு எல்லா XYZ, எனக்கு எல்லா கண்டாக்டரும் எனக்கு தெரியும். விழிப்படலம், அந்த என்னது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் அத்துப்படி கூகுளில் போனால் எல்லாம் வரப்போகுது. இப்போ கண்ணை போய் சர்ச் பண்ணால், யூடியூப்பில் சர்ச் பண்ணால் எல்லா குப்பையும் மொத்தமாக வாரி எறிய போகுது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னால் அது தியாகம் செய்யவே முடியாது அப்படின்னு நீ நினைப்பே, ஆனால் அது உன்னுடைய ஜீவனுக்கு சேதாரத்தை கொண்டு வரும். கர்த்தர் இதை விரும்பல, அதை தான் கேட்கிறாருன்னா நீ கொடுத்து பாரு. அல்லேலூயா. முழு லவதிக்காக குருட்டுத்தனத்தில் இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் அறிவொளி உண்டாகும். ஆமா, அறிவொளி உண்டாகும். வேத வசனங்களுக்கு பின்னால மறைந்திருக்கிற மகிமையான காரியங்களை காணும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை ஆசீர்வதித்து அதை விசாலமாக்குவார். அல்லேலூயா. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணானா, நான் பாருங்க நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சினேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 6:63 யோவான். அப்புறம் அதே மாதிரி ஆவியே உயிர்ப்பிக்குது, மாம்சமானது ஒன்றும் உதவாது. அவர் சொல்ற அந்த வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. ஸோ பாருங்க, அந்த மீல் ஆஃபரிங்க தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆவி அதுதான் ஜீவனாகுது. 16:25 மத்தேயுல என்ன வாசிங்கன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய காலமாக அதை பெற்றுக்கொள்வான். ஏற்கனவே சொல்லுகிற இந்த ஒரே ஒரு வசனம் புதிய ஏற்பாடுல 6 தடவை வருது. சரிங்களா? 6 என்பது மனிதனுடைய எண். 6ஆம் நாளில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை எப்போதுமே தியாகமா அளிக்க வேண்டும். இயேசு தாங்க வார்த்தையா இருக்கிறாரு. அவர் தாங்க பாருங்க, அந்த தேசத்துல அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். ஆனா தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ண அந்த தேசத்துல எந்த நேரத்துல அந்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணுவதற்கான எல்லா காரணங்களும் இருந்ததோ அப்படிப்பட்ட நேரத்துல தன்னை பலியாக அவர் கொடுக்குறான். நான் சொல்றது விளங்குதுங்களா? எல்லாருமே எலியாவுடைய வார்த்தை எலியாவுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க வார்த்தைய. எல்லாமே ரிஜெக்ட் பண்ண அந்த நேரத்துல இவன் ரொம்ப குரூஷியலான நேரத்துல இருக்கிறான், ரொம்ப ஹார்டரான நேரத்துல இருக்கிறான், ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருக்கிறான். அந்த நேரத்துல யாருமே கடைபிடிக்க முடியாத அந்த நேரத்துல அவள் தாமே அந்த வார்த்தையை கனப்படுத்தினாள், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். மிக சரியாக தேவனுடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு அவள் தாமே ஒரு சேவை செய்தாள். அல்லேலூயா. பாருங்க, அங்கதாமே எலியா தன்னுடைய மகத்தான அந்த ரகசியத்தை அந்த புறஜாதி பெண் மூலமாக அந்த மீல் ஆஃபரிங்க அவள் செய்யும்படி எலியா ஒரு மகத்தான காரியத்தை கேட்டாரு. தன்னுடைய தியாகத்தின் நிமித்தமாக, தன்னுடைய அர்ப்பணித்தல் நிமித்தமாக அந்த எளிமையான அந்த ஏழையான விதவை பெண்
அவளுக்கு உண்மையிலே நான் இதை கொடுத்துட்டா என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனை தெரியுமா? நாம தேவனுக்காக ஒன்று ஒப்பு கொடுத்தோம்னா, ஒன்று பலியா கொடுத்தோம்னா, தியாகமா விட்டோம்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னே தெரியாது. தெரியாம இருக்கிறாங்க. உண்மையில ஓர்பாலுக்கு தெரியலங்க, தவறான தீர்மானத்தை செஞ்சா. இந்த ஆன்டி நெகோமி ஆன்டி கூட போனா நமக்கு என்ன இருக்குது? ஏதாவது ஒரு பழைய கதையை பேசி நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணோம். ஆன்டி அப்படின்ட்டு நெகோமி ஆண்டியை ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி, நீ இங்கேயே போயிடுங்க ஆண்டி, இந்த நான் இன்னிலேருந்து நான் ஜூயிஷ்லேருந்து நான் திருப்பி என்ன ஆயிடுறேன், ரிவர்ஸ் ஆயிடுறேன். நான் திருப்பி போயிட்டு எங்களுடைய மோபிடைய தெய்வங்களையே நான் வணங்க போகிறேன். போயிட்டாலா? கொஞ்ச நாள் அவ யூத மார்க்கத்தில் இருந்தா, இப்போ புருஷன் செத்துட்டார், மாமனார் செத்துட்டாரு, மச்சனன் செத்துட்டான், எல்லாம் செத்த உடனே என்ன ஆச்சு? உடனே ஆண்டியை ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிட்டு சத்தமிட்டு அழுதுட்டு போயிட்டா. ஆனா பாருங்க, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரூத்துக்கு அவள் சரியான தீர்மானம் செஞ்சு, அதை தான் பேசுறாரு. இனத்தான் மீட்பர் செய்தியில 4 காரியங்களை பேசினார். முதல் காரியமே ரூத் தீர்மானம் செய்தாள். சரியான தீர்மானம், வெரி குட் டெசிஷன். அதான் சொல்றார், தீர்மானம் என்பது ஒரு கல்லை போன்றது, அது ஒரு ரெவலேஷன். அவளும் கூட போயிருக்கலாம். நான் போயிட்டு இங்க யாராச்சும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானும் திருப்பி நான் எப்படி கக்கந்த தின்னுமோ அதே போல நான் என்ன பண்றேன், நானே வாமிட் பண்ணிட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன்ற மனநிலை அவளுக்கு இல்லை. அவளுக்கு உண்மையிலேயே அங்க போவாஸ் இருப்பான்லாம் தெரியாது. ஒருவேளை ஓர்பாலுக்கு தெரிஞ்சா இவ்வளவு தள்ளி விட்டா ஓயிட்டு இருப்பா. எல்லாருக்கும் தாங்க மெசேஜ் சொல்லப்படுது. அநேக ஓர்பால்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்கேயோ சில ரூத்துங்க ஏதோ ஒண்ணுக்குது. அங்க என்னுடைய செழிப்பின் குமாரன், அவர் மகாபெரிய களஞ்சியத்தை வைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகையில அளவிட முடியாத ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. என்னை நிச்சயமா அவர் மீட்டு கொள்வார். என்ன மீட்பு? என்னுடைய ஆத்தும மீட்பு மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தையும் அவர் மீட்டு கொள்வார். அவர் மீட் பண்ணி தன்னுடைய வேலையை மிக சரியா செய்யக்கூடியவர். என்ன வேணா சொல்லிட்டோம். சூப்பரா படம் வந்துக்குது, புது படம் வந்துக்குது, ரஜினிகாந்த் படம். நான் மோவாப்புக்கு வரவே மாட்டேன், நான் வரமாட்டேன். இன்னைக்கு நீ உலகத்துல போனா அதான் மோவாப். வேற எங்கெல்லாம் ராங் சேனல். மோவாப் எங்க அப்படி ஆரம்பிச்சது? அப்பாவும் மகளும் மேரி பண்ணி அதுல இருந்து ஒருத்தன் பிறந்தான், அவன் பேர் தான் மோவாப். சரிங்களா? ஓகே, நான் முடிக்கிறேங்க. இந்த ஏழையான பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் கூட பாருங்க, எலியா சொல்றாரு, எனக்கு போய் முதலாளியை கொண்டு வா அப்படின்னும் போது அவள் தாமே தியாகத்தோடு கூட அந்த மீல் ஆஃபரிங்கை கொண்டு வந்தா. மீல் ஆஃபரிங்னா பலி, தன்னையே பலியா கொடுக்குறான். அவ கொண்டு வந்த போஜன பலியில என்ன ஆகுதுன்னா, அது வெறுமனே சாதாரண மீல் ஆஃபரிங் கிடையாதுங்க. தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து, தன்னுடைய பிள்ளை மரிக்க போகிற பிள்ளையை அவள் மரிக்க விட்டு, தன்னையும் மரிக்க விட்டு அந்த அடையை வேறொரு ஜீவனுக்காக கொண்டு வந்தாள். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய ஜீவனையும் அவள் பாராதபடிக்கு மற்றவருடைய ஜீவனுக்காக அவள் அந்த 2 கட்டைகளின் கீழாக, சிலுவையின் கீழாக அவள் தன்னை அர்ப்பணித்து அங்க கொண்டு வரும்போது, அல்லேலூயா, அந்த 2 கட்டையானது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை பேசுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர்தாமே மரித்து உயிரோடு எழுந்தபோது அதுதாமே உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக ஒரு முற்றிலுமான அர்ப்பணிக்கத்துக்குள்ளே போனார். அவர் தாமே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் அந்த மீல் ஆஃபரிங்கா இருக்குது, போஜன பலியா இருக்குது. இப்போ அதே செல்ஃப் சரண்டர், அதே தன்னை அர்ப்பணித்தல், அதன் மூலமாக நீங்கள் வரும்போது, ஒரு தியாகத்தின் பேர்ல நீங்கள் வரும்போது, அப்போ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள யெகோவா அப்பதான் பார்க்க முடியும். நான் ஏன் தியாகம் பண்ண மாட்டேன்? ஒரே ஒரு வேத வசனம் வாசியாப்பா, நான் எவ்வளோனா கேம் ஆடுவேங்க. மொபைலை பார்த்துனே வெட்டுறா, அவன் மச்சான் அவனை வெட்டுறா, இவனை வெட்டுறா, அவனை சுடுறா, இப்படியே பேசினுக்கிறாங்க. இப்படியே பேசும்போது மென்டல் ஆயிடுவானு ஒரு நாள். புரியுதுங்களா? ஆனா தேவனிடத்துல பேசுறதில்ல. ஆண்டவரே என் ஜீவியத்தை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும், என்ன இதெல்லாம் பேசுறதில்ல. யாரோ கற்பனை உலகத்துல பேசினு, இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஆசீர்வாதமா வராது. அல்லேலூயா.
ஒரே ஒரு மேற்கோளை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடுறேங்க. உண்மையிலே நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரே ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். The two sticks represent the cross, self-sacrifice. அந்த ரெண்டு கட்டைகள், ரெண்டு விறகு, அது சுய தியாகத்தையும், அவளே தானா முன் தியாகமா கொடுக்குறான். அவளை யாரும் கம்பல் பண்ணவே இல்லை. எலியா சொல்றா, இல்லம்மா நீ கொடுமா, அந்த அடைய கொடு, உனக்கு இதெல்லாம் நடக்கும், உனக்கு செலவழிந்து போகாது, இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல பானைலாம் வரும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா அவ கீழ்ப்படிஞ்சா அது நடக்கும். அவர் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, எங்களுக்கு காட்டு, எங்களுக்கு விஷனை காட்டு, அக்ரிமெண்ட்டை போடு, இதெல்லாம் நடக்கும்னு சொன்னதான் நாம என்ன பண்ணுவோம். நாம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா அவள் அதெல்லாம் கேட்கவே இல்லை. பாருங்க, தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார், த ரியாக்ஷன் டு அன் ஆக்ஷன் என்ற செய்தியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு கொட்டேஷன் நான் வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். வாட் இஸ் இட்? அது என்ன? when self sacrifice, when you have mixed the word with the spirit, நீங்க எப்போது வார்த்தையை ஆவியோடு கலக்கும் போது, the spirit with the word, and then ready to sacrifice yourself at the cross, and you are ready to say, நீங்க அது அவ்விதமாக வார்த்தையும் எண்ணெயும் உங்களை கலந்து உங்களை கிறிஸ்துவுக்காக பலியாக ஒப்பு கொடுக்க நீங்கள் தயாராகும் போது, whether I live or die, நான் மரிப்பேனோ அல்லது மரியாமல் போகணும், லார்ட் I have done everything, நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன், I know how to do, I have done everything I know how to do, and I am coming at the peak of mercy. உம்முடைய அந்த 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 என்ன சொல்றா, peak of mercy, அந்த இரக்கத்தினுடைய முனைக்கு நான் வருகிறேன். Sacrifice man won't believing, I will not thinking of it anymore, I will not reason anymore, I am casting out reasonings, I will just believe it, Lord, because it is your meal and oil, your spirit, your word, your truth, I am throwing myself as a sacrifice on the cross. என்னை நானே நான் பலியா எரிகிறேன் சிலுவையில். That is what speaking of. அப்படிதான் நாம உங்களை பலியாக கொடுக்கணும்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி இதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்றாருங்க. 83வது பேராகிராஃப் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது ரொம்ப ஒரு எளிமையான செய்தி புஸ்தகம், ஆழமான காரியம் இது. அவள் என்ன செய்ய போகிறாள்? அந்த இரண்டு சுள்ளிகளுக்கும் தீ மூட்ட போகிறாள். வார்த்தையும் ஆவியும் சிலுவையில் சுய தியாகத்தை கொண்டு பணியை செய்ய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் உள்ளன. வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலந்து, அதுவே பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய வார்த்தையின் மேல் அவளுக்கு இருந்த விசுவாசம். நீ தியாகம் செய்யணும், உனக்கு ஃபெய்த் இருக்கணும். ஆண்டவருக்காக உன்னை உன்ன என்ன இருக்கணும் சொல்லுங்க. தூக்கம் வருதுங்களா? தேவனுக்காக நீங்க ஒன்று ஒப்பு கொடுக்கணும்னா உங்களுக்கு ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் இருக்கணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை ரெகுலராக கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால்தான் உங்களுக்கு ஃபெய்த் வரும். பாருங்க, அதுவே பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய வார்த்தையின் மேல் அவளுக்கு இருந்த விசுவாசம், எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்து அவளை சிலுவையில் வழிநடத்தி, எதை வேணா தியாகம் செய்து, சும்மா முன்னால நல்லவரா சகோதரனா அப்படியே தெய்வீகமா பேசுறது, பின்னால போயிட்டு மோசமா நடந்துக்குது, இது அல்ல. அவள் அக்களத்தில் 2 சுளிகளை வைத்து கொண்டு திரும்பி வந்தபோது கதவண்டை ஒரு குரல் அம்மா என்றது. பாருங்க, அவ அந்த 2 சிலுவை கட்டைகளை சிலுவைக்கு அடையாளமாக கட்டைகளை எடுத்து சமைக்கலான்னு வரும்போது முதல்ல அம்மான்னு அவன் பையன் வாய்ஸ் கேட்குது. அதுக்கு அடுத்து வயசான எலியாவுடைய வாய்ஸ் கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இவர் வயசாயிருச்சு, சாகிற வயசு தானே, அப்போ செத்தானே இப்போ செத்தானே, நீ செத்து போப்பா, என் புள்ள வளர்ற வயசு. ஸோ இது வேர்ல்டு வயசா நம்ம திங்க் பண்றது. ஆனால் தியாகம்னு வரும்போது அது எந்த ரீசனையும் எடுக்காது. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவனை விசுவாசிக்கு எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடையதை வேறொரு விசுவாசியுடன் கடைசி மட்டும் பகிர்ந்து கொள்வான். அவள் தியாகம் செய்ய சித்தமாய் இருந்தாள். when you self sacrifice to God, surrender, then God, உங்களுக்கு அப்போதான் உங்களுடைய இருதயத்துல மகத்தான பலன் வரும். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் அவனுக்கு அதை விட்டு கொடுக்கிறேன் என்று சிந்தித்து அவள் திரும்பின பொழுது அந்த அக்செப்டன்ஸ், புரியுதுங்களா? அவர் கேட்கிறாரு, எனக்கு அந்த அடை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு, அதுக்கப்புறம் நீ சாப்பிடலான்னு சொல்லும்போது, சரி இந்த எலியாக்க இதை செஞ்சிடலாம்
அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணி திரும்பும் போது அப்போ வந்தா thus saith the Lord. நீ செஞ்சு எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஏப்பெல்லாம் விட்டுட்டு அப்பாடா thus saith the Lord அப்படியெல்லாம் சொல்ல, அக்செப்ட் பண்ண அந்த நேரத்தில், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல thus saith the Lord. நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ அப்போதே பிளஸிங் வருது. அந்த மனசு தாங்க, புரியுதுங்களா? அப்படி செய்யும் போது அங்க thus saith the Lord வந்தது. ஆமாங்க, அவ முழு உலகம் முழு தேசமே ஆகாரம் இல்லாம மாண்டு போனது, எதுவுமே விளையல. ஆனாலும் அவள் தன்னை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த போது தேசத்துல மழை வர வரைக்கும் அவ சுகமா இருந்தா. ஒலிவை என்ன பானையில எடுக்க 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 இதை தான் பார்த்தான் நம்ம ஊர் ஆளு. அட்சய பாத்திரம்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். ஹலோ, எல்லா அட்சய பாத்திரமும் எங்க கிட்டக்குது. வாங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நான் காட்டுறேன். மாவு எடுக்க எடுக்க அங்க வருது. யோவான் 2ஆம் அதிகாரத்துல காட்டுறேன், அங்க வெறும் தண்ணீரை ஊத்துனா ரசமா மாறுது. வாங்க, 12 கூடைகள் எடுத்து கொடுக்குறாங்க 12 சீஷர்கள். இப்போ பார்த்தா 12 கூடையும் நிரம்பி இருக்குது. நீ ஃபேக் எல்லாம் பண்ணாத, நாங்க தான் ஒரிஜினல் நோட்டு. இன்னைக்கு நிறைய கள்ள நோட்டுகள் இருக்குது. எல்லா ரியாலிட்டி இதுல தான் இருக்குது. உங்களை பலியா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? பலியா கொடுத்து பாருங்க. பலியா கொடுக்குறேன்னு நினைச்சு பாருங்க. அப்பவே thus saith the Lord கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பேருக்கு கடைசி வரைக்கும் ஐயோ நம்ம சொல்லிட்டோம்னா பிரச்சனையா நினைப்பாங்க. இல்ல, நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உன் இருதயத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தியாகம் இல்லாம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அந்த ஸ்திரியை போல இதோ இந்த நேரத்தில் நாம் கல்வாரிக்கு போவோம். எல்லாரும் 2 கட்டை எடுத்துங்க. அல்லேலூயா. என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். நம்ம எல்லாருக்கும் 2 கட்டக்குது. இருக்குதா? 2 கட்டக்குதா? உங்களுக்கு இருக்குதா 2 கட்டை? எல்லாருக்கும் 2 கட்டக்குது. அவனை தன்னைத்தானே வெறுத்து தியாகமா ஒப்பு கொடுத்து அந்த 2 கட்டையை எடுத்துக்கின்னு அவரை பின்பற்றி வரும்போது அப்போதான் thus saith the Lord, the third full manifestation. கர்த்தர் உங்களை இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் பந்தி இருக்கும்படிக்கு நாம் உட்காருவோம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். காலை முழுவதும் இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் செய்த இந்த உபகாரங்களுக்காக நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். தேவன் நமக்கு கற்பித்த அந்த நியமங்களை மிக சரியாக செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஜீவிப்போம். அவர் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுற நித்திய ஜீவன் உண்டு. இதோ நாம் இங்கே அழிவில்லாமையை தரித்தவர்களாக இருக்கிறோம். நாம் மரணம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். மரணம் நமக்கு எந்த தீங்கையும் இனி இழைக்க முடியாது. அந்த விசுவாசத்தோடு அந்த உறுதியோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நாம் முன்னேறி கடந்து செல்ல கர்த்தர் இரக்கம் செய்வாராக. கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் யாவும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொருவரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, தயவுக்கு நன்றி, உங்களுடைய அன்பிற்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய தயவிற்காக நன்றி, நீ செய்த இரக்கங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. சகல உபகாரங்களுக்கு சகல உதவிக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஜீவிப்போம். கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி நம் மத்தியிலுக்கு தான் ராபர்ட் அவர்கள் நேரத்தில் செவிக்கும்படியாக அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாம் மயர்ந்து எங்களை நடத்தி வந்து எங்கள் அருமை நிச்சயகிறேன். தேவனே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தை வருகிறோம். தேவனே, இதே போல் ஒரு சாயங்கால நேரத்தில் அன்று ஆதாமோடு இடைப்பட்ட தேவன், எங்களோடு ஆபிரகாமோடு இடைப்பட்ட தேவன், எங்களோடு நீ இடைப்பட்டு வந்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. வார்த்தையினாலே எங்களை பேசினோம், நன்றி கர்த்தாவே. தேவனே, நீர் எங்களுக்கு இந்த ராபோஜன ஆராதனை பங்குகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கர்த்தாவே. எத்தனையோ பலியவங்களை வந்த பொழுது நீர் எங்களை பாதுகாத்து இந்த நாள் மட்டும் எங்களை கூட்டி சேர்த்திருவோம், நன்றி கர்த்தாவே.
தேவனை இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரி நடத்தும் தேவனை எங்களுடைய ஒரே ஒரு வாஞ்சை கர்த்தாவே, நாங்கள் நித்தியமாக கர்த்தாவே அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட உம்மோடு கூட பங்கு சென்று நாங்கள் உம்மோடு கூட கரம் பிடித்து நடத்தி சென்று அந்த இடத்துல நாங்கள் ஜீவிக்க நீர் எங்கள் உதவி செய்திருக்க நன்றி கர்த்தாவே. ஏனென்றால் நீர் கூடிய என் இரத்தத்தை குடித்து என் என் அப்பத்தை பானம் பண்ணுவதற்கு தேவனே நித்திய ஜீவன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசியம் கர்த்தாவே. தேவனே அதை விசுவாசத்தோடு நாங்கள் இதை புஷித்தோம் கர்த்தாவே. எங்கள் தவறுகள்லாம் நீர் மன்னித்து என்று விசுவாசியம் கர்த்தாவே. எங்கள் அறிக்கையின்படி பரிந்து கொள்ள தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற சகோதரனுடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இந்த சபையை நடத்துவதற்கு நீர் போதல் மூலமாக உங்களுடைய வார்த்தையை தந்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. தேவனே எல்லாவற்றையும் உடைய கருத்தில் மீண்டும் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு சுத்தமானால் இன்னும் ஒரு ஆராதனை கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக வைத்திருக்க ஓட்டத்தில் சரியாக ஓட நீர் எங்களை நடத்தும் தேவனே. நாங்கள் இங்கிருந்து பிந்தி செல்வோம் கர்த்தாவே. தேவனே எங்களுக்கு வழி நடத்தும் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை கர்த்தாவே. நாங்கள் போகிற இடத்துல வர இடத்துல உங்களுடைய தூதரை கொண்டு நீ எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் கர்த்தாவே. நாங்கள் மீண்டும் சந்திக்கும் பொழுது கர்த்தாவே நீர் பாதுகாத்தை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கணும் தேவனே. யார் ஞானம் செவனிக்காதபடி தேவனே இந்த ஆறுதல் கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கு வரேன் கர்த்தாவே. அடுத்த முறை கர்த்தாவே நாங்கள் அந்த அவர்களும் எங்களோடு கூட ஐக்கியத்திருக்கிறீங்க நீர் நாங்கள் உங்களுடைய கருத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கூட்டி வரும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கணும் பொறுப்படுத்தணும் தேவனே. நாங்கள் போகிற வரைக்கும் இந்த இயற்கை நீர் எங்களுக்கு சாதகமாக்கி தாரும். எந்த தடைகளும் வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும் பொறுப்படுத்தணும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விளையாடும் ஜீவிக்கிறேன். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய தெய்வீக பிரசன்னம் வழிநடத்தல் நித்தியம் மட்டுமாக உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமீன். தேவ சமாதானம் உங்களுடைய இறுதிகள் தங்குவதாக. விசுவாசத்தோடு உறுதியோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை வழிநடத்தல் பாதுகாப்பு உங்களோடு இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமென்.